வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ குரு வலைதள செய்தி சேனலின் பக்தி தலைமை செய்தியாளர் திரு ஈஸ்வரன். பக்தி செய்திகள் வாசிப்பது பி ஜெயப்பிரியா. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது அருள் தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம். 42ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையான முறையில் தொடங்கி நடைபெற்றது. காலையில் பால்குட ஊர்வலம், மதியம் 12 மணியளவில் மகா அன்னதானம் மற்றும் மாலை நேரத்தில் மேளதாளத்துடன் வான வேடிக்கையுடன் படி பூஜை, பொது விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலவை ஸ்ரீ கமலக்கன்னி அம்மன் ஆலயத்தின் சார்பாக குரு சச்சிதானந்த சுவாமிகள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்து ஆசீர்வதித்தார். மேலும் சிப்காட் ஸ்ரீ நவசபரி ஆலயத்தின் தலைவர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதித்தார். இந்த சிறப்பு வாய்ந்த படி பொது பூஜை, விளக்கு பூஜை வி தட்சிணாமூர்த்தி குருசாமி அவர்கள், எஸ் விநாயகம் குருசாமி அவர்கள் முன்னிலையில் வெகு சிறப்பான முறையில் ஸ்ரீ விநாயக பெருமான் பாடல், ஸ்ரீ ஐயப்பசாமி பாடல், ஸ்ரீ முருகப்பெருமான் பாடல், சிவபெருமான் பாடல், கிராம தேவதைகள் அம்மன் பாடல்கள் அனைத்தும் வருகை புரிந்த குருசாமிமார்கள் சிறப்பாக பாடி இந்த விளக்கு பூஜையை சிறப்பித்தார்கள். 18 படிகள் அமைக்கப்பட்டு 18 கற்பூரங்கள் வைத்து சிறப்பு அர்ச்சனை, பக்தி பாடல் பாடப்பட்டது. 48 நாள் மண்டல பூஜை சிறப்பாக நடந்து முடிந்து தினந்தோறும் மதியம் 12 மணி அளவில் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாலை நேரத்தில் இயற்கையான பூக்களால் ஸ்ரீ ஐயப்பசாமி பிரம்மாண்டமான முறையில் அலங்காரம் செய்து கலவை பேரூராட்சியில் திருவீதி உலா வெகு சிறப்பான முறையில் வான வேடிக்கை, மேளதாளம் மற்றும் குருசாமிகள், கன்னிசாமிகள், சாமிமார்கள், கலவை பேரூராட்சியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் இந்த பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பனுடைய அருளை பெற்றனர். தொடர்ந்து படி பூஜை மற்றும் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குருசாமிமார்கள், கன்னிசாமிகள், கலவை பேரூராட்சியில் உள்ள பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கலவை ஸ்ரீ அருள் தரும் ஐயப்பன் ஆலயம், கலவை ஸ்ரீ வீரமணி கண்டா பக்தி சபா மற்றும் அகில பாரதிய ஐயப்ப தர்ம பிரச்சார சபாவினரால் மகா அன்னதானம் மற்றும் ஸ்ரீ ஐயப்பசாமி கோவில் டிரஸ்ட் உறுப்பினர்கள், ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த மாபெரும் படிப்பூஜை விழா, விளக்கு பூஜை விழாவை சிறப்பாக செய்தார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு. அவர்களுக்கு ஸ்ரீ ஐயப்பனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்று நாமும் வேண்டிக் கொள்வோம். பக்தி செய்திக்காக கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ள அருள் தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் படி பூஜை, பொது விளக்கு பூஜை விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்.